Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம Lakshmi Max ஆப்ல RRB group D கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். சோ இது லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த டெஸ்ட் வந்து 10/5/2025 இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஓபன் ஆகுது. 14/5/2025 நைட் 12 o'clock ஓட டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். இது லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 4 நாள் வந்து இந்த டெஸ்ட் லைவ்ல இருக்கும். இந்த 4 நாளைக்குள்ள உங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து நீங்க பாத்துக்கலாம். இந்த டெஸ்ட் வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட லேப்டாப் அண்ட் மொபைல் போன்ல இந்த டெஸ்ட்டை வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 25 क्वेश्चन, ரீசனிங்ல 30 क्वेश्चन, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 क्वेश्चन, சயின்ஸ்ல 25 क्वेश्चन வந்து கேட்டிருப்போம். டோட்டலா 100 क्वेश्चन. டைம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. சோ ஆர்ஆர்பி குரூப் டி ஓட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுல வந்து क्वेश्चंस கேட்டிருப்போம். இப்போ இத வந்து லேப்டாப்ல எப்படி அட்டெண்ட் பண்றது, மொபைல் போன்ல எப்படி அட்டெண்ட் பண்றதுங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி NTPC ஓட டெஸ்ட் பேட்ச், குரூப் டி ஓட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து 11/5/2025 வரை, அதாவது நாளைக்கு வரைக்கும் நாம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு NTPC கான டெஸ்ட் வேணும், குரூப் டி கான டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வேணும் அப்படினா 11/5/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000+ டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கரண்ட் அஃபேரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் ப்ளஸ் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து 11/5/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CN மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்லயும் உங்களை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ CA PDF கோர்ஸ் ஜாயின் பண்றதா இருந்தா நீங்க 399 பே பண்ணணும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸும் பாத்தீங்கன்னா 399. ஓகேவா? ஓகே, இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் எப்படி மொபைல் ஃபோனில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொபைல் ஃபோனில் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிடுங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கும். இந்த கோடை கிளிக் பண்ணிங்க, இந்த லைன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட், வீடியோஸ், டெஸ்ட்னு இருக்கும். ஓகே, சோ இப்போ நீங்க டெஸ்ட் டேபுக்குள்ள போங்க. சப்போஸ் உங்களுக்கு ரயில்வேக்கு ஃப்ரீ மெட்டீரியல் ஏதாவது தேவை அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள ரயில்வே எக்ஸாம், SSC எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ புக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். இதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் டேபுக்குள்ள நீங்க போங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் குரூப் டி லைவ் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, ஸோ அந்த குரூப் டி லைவ் டெஸ்ட்டுங்கக்கூடிய ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் எடுத்தது உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் டி லைவ் டெஸ்ட் தமிழ்னு இருக்கும். அடுத்து ஆர்ஆர்பி குரூப் டி லைவ் டெஸ்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்க. தமிழில் அட்டன் பண்ணுறீங்கன்னா தமிழுக்கான லிங்கை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா டைமர் வந்து 1.5 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து கொடுத்துருப்போம். அதுல क्वेश्चंस பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் நாம கொடுத்துருப்போம். ஓகே, சோ எந்த क्वेश्चनக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு வந்துக்கலாம். ஒவ்வொரு क्वेश्चனும் ஆன்சர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த क्वेश्चனுக்கு மூவ் ஆயிக்கலாம். இல்லனா நான் இப்போ 21st क्वेश्चन வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் இப்போ திடீர்னு 40வது क्वेश्चனுக்கு நான் போகணும் அப்படின்னா 40th क्वेश्चனுக்கு எப்படி போகணும்னா இந்த சைடுல உள்ளத ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதுல நம்பர்ஸ் இருக்கும் 1ல இருந்து 100 வரைக்கும். இப்போ 40வது क्वेश्चனுக்கு போணும்னா 40 கிளிக் பண்ணீங்கன்னா 40வது क्वेश्चனுக்கு போலாம். இல்ல 55 போணும் அப்படின்னா 55 கிளிக் பண்ணீங்கன்னா 55க்கு போய்க்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்க தமிழ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு क्वेश्चंस எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஓபன் ஆகும். ஓகே, சோ எந்த क्वेश्चனுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு வந்துக்கலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியான क्वेश्चन, அதுக்கப்புறம் மாடரேட்டான क्वेश्चन, அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான क्वेश्चन வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, சோ டெஸ்ட் முடிஞ்சதுக்குமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா
பண்ணணும்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வியூ சொல்யூஷன் ஒரு பட்டன் இருக்கும். ஓகே, ஸோ டெஸ்ட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, அதாவது 1.5 மணி நேரம் முடியும் போது உங்களோட டெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகும். சப்மிட் ஆகி நீங்கள் 100 கொஷினில் எத்தனை கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஸோ நெகட்டிவ்ல எவ்வளோ மார்க் போயிருக்குங்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடும், உங்களோட ரேங்க் எல்லாமே வந்துடும். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அந்த கொஷினுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எல்லாமே டீடைல்டாக கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறதை விட அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லா கொஷினுக்குமே உங்களுக்கு சொல்யூஷன் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்போம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். எல்லா கொஷினுக்குமான சொல்யூஷன் எல்லாமே டீடைல்டாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சொல்யூஷனும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லேப்டாப்பில் எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ மொபைல் ஃபோனில் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் இதுதான். நம்ம ஆப்புக்குள்ளே போயிட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போயிட்டு டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு குரூப் டி லைவ் டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக லிங்க் கொடுத்துருப்போம், தமிழ் மீடியமுக்கு தனியாக லிங்க் வந்து கொடுத்துருப்போம். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, சப்போஸ் இந்த வீடியோக்கு கீழே நீங்க லிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம யூடியூபோட கம்யூனிட்டி டேபுக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயும் டெஸ்டோட லிங்க் வந்து இருக்கும். அப்படி இல்லைனா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, ஸோ டெலிகிராம் சேனல் டெலிகிராம் குரூப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்போம். நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் பத்தின இன்ஃபர்மேஷன், லைவ் டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே அதில் தான் நாம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெலிகிராம் சேனல் போனீங்கனாலும் அதுலயும் உங்களுக்கு டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா தமிழுக்கான லிங்கை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கான லிங்கை வந்து கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஸோ நீங்க அட்டன் பண்ணிட்டு அந்த லிங்கை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, மற்ற குரூப்ல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க வேற என்னென்ன குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்புக்கும் நம்ம டெஸ்டோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அப்போ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எவ்வளோ காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதே ஃபீல்டில் உட்காந்து அட்டன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃப்ரீ லைவ் டெஸ்ட் தானே, ஃப்ரீ டெஸ்ட் தானே, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கோம். எத்தனை டைம்னாலும் இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் உங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் 100க்கு ஒரு 70 வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10th ரேங்கோ இல்லை 20th ரேங்கோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட்ல அடுத்த டைம் அட்டன் பண்ணும்போது 100 அவுட் ஆஃப் 100 வந்தாலும் உங்களோட ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா அதே 10th தான் இருக்கும். ஓகே, ஸோ ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது என்ன மார்க் வருதோ அதுக்கான ரேங்க் தான் அப்படி இருக்கும். ஓகே, ஸோ எத்தனை டைம்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிட்டு சொல்யூஷனை அனலைஸ் பண்ணுங்க. ஸோ 4 நாள் வந்து டைம் கொடுத்துருக்கோம். 10/5/2025 இருந்து 14/5/2025 வரைக்கும் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். ஸோ இந்த 4 நாளைக்குள்ள அட்டன் பண்ணுங்க. சப்போஸ் இன்னைக்கு அட்டன் பண்ணா கூட நாளைக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம், இல்ல 11ஆம் தேதி அட்டன் பண்ணா கூட 12ஆம் தேதி அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக டைம் இருக்கு, கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. நான் இன்னும் குரூப் டிக்கு சிலபஸே முடிக்கல மேம், நான் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஸோ சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த டாபிக்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், எதில் வீக்காக இருக்கும் உங்கக்கூடிய ஐடியா கிடைக்கும். சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எல்லாம் குரூப் டியோட எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாபிக்லாம் முடிக்கணுங்கக்கூடிய ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட்டோட லிங்கை முடிஞ்ச அளவுக்கு நிறைய குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நான் இப்போதான் மேம் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எங்கேருந்து படிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்ச், அதாவது 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு. செகண்ட் பேட்சும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து 3rd பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3rd பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ரிவிஷன் கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த 3rd பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் வந்து நம்ம ஆப்ல நடக்கும். மார்னிங் 10:30 to 11:30 பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் இருக்கும். இந்த லைவ் கிளாஸ்ல நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3rd பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஓரளவுக்கு ஒரு 2 வாரம் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ 3rd வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே,
ஸோ குரூப் டியோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும், இந்த தேர்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் எந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் கொண்டு போவோம். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லேயே எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம். நீங்கள் சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் தேர்ட் பேட்சில் கொடுத்துருக்கிறதுல ஒரு 50% படித்தா கூட போதும். அதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்க 50% படித்தா கூட உங்களால் ஈஸியா உள்ள போக முடியும். ஓகே, சிசிஏ கேண்டிடேட்டுக்கு குரூப் டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா உள்ள போறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிஇடி கிடையாது, ஜஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ள ஈஸியா போயிடலாம். ஓகே, உள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போய்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் ஒரு 70க்கு மேல ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா குரூப் டில போஸ்டிங் வாங்கிடலாம். ரயில்வேல இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான எக்ஸாம்ல ஒன்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் டி எக்ஸாம் தான். ஓகே, ஸோ நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல இந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸ் இல்லனா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க, குரூப் டிக்கு இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் மட்டும் போதாது மேம், நான் இன்னும் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ மற்ற நாட்களில் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா 599 வரும். ஸோ ஆஃபர்ல டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 399 பே பண்ணிக்கலாம். ஓகே, குரூப் டியோட தேர்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து நீங்க 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். 1000+ டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க் வந்து பார்த்துக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. சப்போஸ் இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அது மாதிரி குறிப்பா கரண்ட் அஃபேர் கோர்ஸ் டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 40 டேஸ்க்குள்ள கூட இல்லை, 25 டேஸ் 30 டேஸ் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைமுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்டாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.